எவ்வளோ காலமாக நம்ம தேவேந்திர சமுதாயத்திலேருந்து ஒரு கேண்டிடேட் கூட தைரியமாக எலெக்ஷனுக்கு நம்ம நின்று பார்ட்டி மூலியமாவோ இல்லை இண்டிபெண்டாவோ நிற்கிறதுக்கு அவ்வளோவும் யாரும் முயற்சி செய்யலை. தைரியம் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் பேக் ஆயிடுறாங்க எவ்வளோ ஆனால் ரங்க விடாமுயற்சியாக நகர் சேவகில் நின்னார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்ன. அதுக்கப்புறம் எம்எல்ஏல நின்னாப்புல. சரிங்களா, போன டைம் எல்லாத்துக்கும் தெரியும். சரியா, விடாமுயற்சியாக அவர் செய்கிற ஒரு இதுக்காக அவ்வளோ பாராட்டலாம் நம்ம எல்லாரும். சரியா, ரெண்டாவது இப்போ எப்படியோ நம்மளுக்கு சமுதாயத்து ரீதியில் நம்ம ஒரு டிக்கெட்டு வாங்கிட்டு வரதே பெரிய விஷயம். சரிங்களா, நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஜெயிக்கிறது தோக்கிறது நம்ம கையில் கிடையாது. அது ஆண்டரை பார்த்து நம்ம முயற்சி செய்கிறது விடாமல் நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து. சரியா, ஒவ்வொரு வீட்டில் நம்ம தேவேந்திர மக்களை எண்ணிக்கை பார்க்க போனால் அதிகமாக இருக்குது. நம்ம சைன் கோலிவாடா இந்த அண்டாஃபீல்ட்லேருந்து எடுக்க போனால் நம்ம சமுதாயத்து ரீதியில் ஓட்டர்ஸே ஒரு குடும்பத்தில் எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க. ஓட்டர்ஸே எண்ணிக்கை பார்க்க போனால் எவ்வளவோ 1000 தாண்டுது. அப்படிங்கும்போது நம்ம தேவேந்திர சமுதாயத்திலிருந்து ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு 5 பேரோ 10 பேரோ ஓட்டிட்டா கண்டிப்பாக அது வெற்றியாக மாறதுக்கு வாய்ப்பு உண்டு.